ரவுண்ட் வந்து எப்படி எடுக்கணும்னா நான் மேனிக்யூர்ல ஃபர்ஸ்ட் வச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் நான் என்ன காட்டுறேன். இதா இருக்கா, நம்மளோட அண்டர் ஆர்ம்க்கு கீழே வச்சு நம்ம இப்படி எடுக்கணும். இந்த டேப்பை இன்னும் நல்லா பாருங்க. இந்த டேப் வந்து சென்டர்ல மெஷர்மெண்ட் எடுக்க கூடாது, சரிங்களா? சென்டர்ல மெஷர்மெண்ட் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே நீங்க சென்டர்ல எடுக்க கூடாது. சைடு போர்ஷன்ல தான் எடுக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட், எனி சைடு, எனி சைடுல வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ வந்து என்னுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து 36, ஓகேவா? 36. இப்போ இப்ப நீங்க வந்து இதை எடுக்கிறீங்கல்ல, இப்படி எடுக்கும் போதும் இன்னொரு விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இதை காட்டுறேன். இந்த இடமா கரெக்டா இப்படி வச்சுட்டு இங்க வந்து இப்படி லோவா இருக்கக்கூடாது, கரெக்டா மேல, சரிங்களா? இந்த இடமும் ஈவனா வந்து இருக்கணும். இது வந்து கீழே போச்சுன்னா அது பஸ்ட் ரவுண்டா போயிடும். ஸோ ஈவனா மேல கரெக்டா நம்மளோட தெரியுதா இந்த இடத்துல எவ்வளவு மேல இருக்குன்னு? ஸோ உன்னுடைய 35.5 நான் வந்து 36 வந்து எடுத்துக்கலான் இருக்கேன். ஸோ 0.5 வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ வந்து இந்த இடத்துல நான் 35.5 வருது, நான் 36 எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த டேப் அப்படியே கீழே கொஞ்சம் இறக்கி என்னுடைய பஸ்ட் ரவுண்ட் வந்து நான் எடுக்க போறேன். 36, ஓகேவா? சேம் அஸ் இதுல பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்களா, இப்படி வந்து எடுக்க கூடாது. சோ கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மேனிக்யூர்ன்றனால கொஞ்சம் இதா இருக்கு. 36.5, சரிங்களா? 36.5. எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, செஸ்ட் ரவுண்டுக்கும் பஸ்ட் ரவுண்டுக்கும் கம்ப்ளீட்டா 1 inch 1.5 inch வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். சேமா இருக்காது. 1 inch to 1.5 inch எப்படியாவது ஒண்ணு அதிகமா இருக்கும் இல்ல கம்மியா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்க எடுத்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா நீங்க செக் பண்றதுக்கு.